அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அதி தீவிர செக்கிங், கடல் வழி, தரை வழி, ஆகாய வழி என அனைத்து போர்ட்களிலும் அதிரடி செக்கிங். ஏராளமான வெளிநாட்டவர்கள் கொத்தாக சிக்கிய பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து முத்லா ஏரியாவில் நிகழ்ந்த சோக சம்பவம், 44 வயதான இந்தியரின் மரணம், அடுத்து தங்க நகை தொடர்பான தகவல், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் முழுவதும் கடந்த 4 நாட்களாக பார்த்தீங்கன்னா அதி தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான இக்காமா இல்லாதவர்கள், இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்பவர்கள் பொதுவெளியில் வர பயந்து கொண்டு தங்களது வசிப்பிடத்திலே இருக்கிறார்கள். அதுபோல காதிம் விசா அடித்துக்கொண்டு மற்ற இடங்களில் வேலை செய்பவர்களும் குவைத்துடைய தற்போது நிலைமை சரியில்லாத காரணத்தால் டிக்கெட் போட்டு ஊருக்கு வர தொடங்கியுள்ளார்கள். தினம் தினம் ஆயிரக்கணக்கான இக்காமா இல்லாதவர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பி வருகிறது. அதுபோல ஜஹராவின் பிரிகேடியர் ஜெனரல் அஹமத் அல் தவலா அவர்கள் ஜஹராவில் நடத்திய தீவிர செக்கிங் போது ஏராளமான வெளிநாட்டவர்கள் சிக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அதுபோல தடை செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்தியவர்களும் விற்பனை செய்ததற்காக ஏராளமான வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ நீங்க பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த ஜஹரா கவர்னரில் கைதானவர்களின் வீடியோ. இந்த வீடியோவை மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது. அதுபோல சுபியா ஏரியாவின் சீசைடிலும் பயிற்சி நடவடிக்கையை கோஸ்ட் கார்டும் லேண்ட் ஃபோர்ஸ் கார்டும் இணைந்து பயிற்சியை மேற்கொண்டுள்ளார்கள். கடல் வழியாக குற்றவாளிகள் குவைத்திற்கு ஊடுருவினால் அவர்களை எப்படி கைது செய்வது போன்ற பயிற்சி நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குவைத்தில் தவறு செய்யும் வெளிநாட்டவர்களை மட்டும் குவைத் அரசு கைது செய்து சிறையில் அடைப்பது மட்டும் இல்லைங்க, குவைத் அரசுக்கு எதிராக செயல்படும் குவைத்திகளையும் குறிவைத்து தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்த தகவல், குவைத்தில் வெளிநாட்டவர்களின் மரணம் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இப்போ அல் முத்லா ஏரியாவில் கட்டப்படும் புதிய வீட்டில் ஒரு இந்திய தொழிலாளி வயது 44 மர்மமான முறையில் மரணித்துள்ளார். இப்போ அவரது உடல் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்தவுடனே தான் தெரிய வரும் அவரது மரணத்திற்கான முக்கிய காரணம் என்னவென்று. அடுத்த தகவல், ஜஹராவில் உள்ள தங்க நகை கடையில் பணிபுரியும் ஒரு பெண் ஊழியர் அடையாளம் தெரியாத ஒரு பெண் மீது 2000 குவைத் தினார் மதிப்பிலான தங்க நகைகளை திருடி சென்றுள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலியான நகைகளை விற்பனைக்காக கொண்டு வந்து அசல் நகைகளை திருடி சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் வுட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,500 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 68 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 54 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,900 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 59 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 43 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 74 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 50 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 272 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 996 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 477 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 505 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.